வணக்க மக்களே, நான் உங்கள் பிளாக் கார்ட் ஜிகே. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கேமில் 9th anniversary ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு நமக்கு ஃப்ரீயாக மேஜிக் கியூப் தருவாங்கங்கிறது ஊரறிஞ்ச விஷயந்தான். ஆனால் மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட் ஆகுமா, லெஜெண்டரி பண்டில்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வருமானு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஜிக் ஸ்டோர் அப்டேட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு 11:30 மணிக்கு நம்ம கேமுக்குள்ளே எக்ஸ்லிப் பண்டலுக்கான டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அதில் ஸ்பின் பண்ண நம்மக்கிட்ட டைமண்ட் இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக ப்ராக்ஸி சர்வரில் ஸ்பின் பண்ணி வீடியோ போடுறேன். யாரும் எதுவும் திட்டாதீங்க, கோச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லை எனக்கு. அப்படியே வந்து இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வந்திருக்க டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். அது ஒன்றும் இல்லை, ஒன்றுத்துக்காக ரிவார்ட்ஸை ஒன்றுத்துக்காக அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்குறது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னா, ஏன்னா தனியாக வந்து எவனும் டாப் அப் எல்லாம் வழக்காக பண்ணுறதில்ல. இந்த மாதிரி குரூப்பாக சேர்ந்து இது பண்ணோம்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு நம்மள ஃப்ரெண்ட்ஸுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு க்ளோவல் ஸ்கின்னு தரான். இதெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டுக்கான வாத்து பெட்டுக்கான ஸ்கின்னு, இதெல்லாம் ஒரு இத்துப்போன ரிவார்டுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் ரிவார்டாக பாருங்கள், யூனிவர்சல் ரிங் வவுச்சர் கூட பரவாயில்லைங்க. ஆனால் இந்த டைமண்ட் ராயல் வவுச்சர் அதில் என்ன இப்போ அது கூட இல்லை, டைமண்ட் ராயல் இல்லைப்பா, இது வெப்பன் ராயல் வவுச்சரு. இதெல்லாம் ஒரு 5 இதுன்ட்டு மெயின் ரிவார்டாக கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம ஸ்பின் பண்ணணுமா? இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின்னு நேற்று எல்லாத்துக்குமே வந்திருக்கும். இதில் ஸ்பின் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ட்ரிக் ஒன்று சொன்னார். அது மட்டும் ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா நேற்றே அதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த ஆண்டவனே வந்தாலும் உனக்கு கம்மி டைமண்டில் எந்த ஒரு மண்ணும் கிடையாதுடான்ட்டு அந்த கரைநக பையன் சொல்லிட்டான். இருந்தாலும் அதில் நான் என்ன பண்ணேன்ட்டு இதில் வந்து பாருங்கள். அவர் சொன்ன மாதிரியே இந்த 2 ஐட்டத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கீழே இந்த வெக்டர் ஸ்கின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் விழுந்துடும் சொன்னாப்புல. நமக்கு விழுகலை. அது ஃபிஸ்ட் ஸ்கின் விழுகலைனாலும் அந்த கிரெனேட் ஸ்கின் அங்கே விழுந்துருக்கோன்னு அப்படின்னாரு. அது விழுந்துச்சுன்னா கடைசி அந்த ஏகேயில் டச் பண்ணி ஸ்பின் பண்ணுங்க விழுந்துருன்னாரு. ஆனால் நம்ம கெட்ட நேரம் அந்த கிரெனேடு விழுகாமல் அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது விழுந்துருச்சு. இது இப்போ நான் இது என்னென்னு நான் சொல்லி நான் இது பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. சரின்ட்டு மறுபடியும் அது இதுன்னு அவர் சொன்ன மாதிரியே ஒரு கணக்கு போட்டு என்னென்ன அது ஃபிஸ்ட் ஸ்கின்னில் வந்து நின்றுச்சு. சரின்ட்டு அதில் வச்சுட்டு இன்னொரு 19 டைமண்டுக்கு ஸ்பின் பண்ணி பார்த்தேன். அப்போவாது விழுந்துருக்குமா? அதுதான் நம்ம கேடாச்சே, விழுகலை. நமக்கு வந்து இந்த லூட் பாக்ஸு, அது 2019 தயாரித்த லூட் பாக்ஸை 2026 நமக்கு கொடுத்தான். இதெல்லாம் இதில் இல்லை, நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அடுத்ததாக வேறு என்ன 39 டைமண்டுன்னு, சரி அதையும் ஒரு ஸ்பின் பண்ணி பார்த்துருவோன்ட்டு அடுத்தது ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்கு படி அது அங்கே ஏகேக்கே வந்துச்சு. சரின்னு ஏகேயில் வச்சு மறுபடியும் ஸ்பின் பண்ணி பார்த்தா இப்போ என்ன உழுகுன்னு சொல்லுங்கள், லோட் அவுட். இதுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்ட்டு நான் அப்படியே அதை மூடிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். அடுத்ததாக பார்க்க போகிறது, நேற்று கோல்ட் ராயிலும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இந்த பண்டில் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நமக்கு மெயினாக சொன்னது வேறு பண்டில். அந்த பண்டில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து இதெல்லாம் ஒரு ஆவரேஜான பண்டில் தான். 90 நாள் இருக்குது இவன் வந்து கோல்ட் ராயில் அடுத்தது மாத்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஒர்த்தான பண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஆனால் இத்து போன பண்டில் தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு சங்கடமாக இருக்குது, வேலை செய்யவே முடியலங்கிற மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒன்றும் ஸ்பின் பண்ணி எல்லாம் இப்போ எடுத்தெல்லாம் இதில் ஒன்றும் அவசரமெல்லாம் நமக்கு இல்லை. கிடச்சா கிடைக்கட்டும். ஏன்னா இதுலேயே நமக்கு வந்து ஒரே ஸ்பின் கம்மியெல்லாம் கிடைக்காது. இதுலேயே அந்த 100 ஸ்பின் போட்டால் தான் நமக்கு கிடைக்கும். அது நம்மளோட கேடு, அது வேறு. இருந்தாலும் இது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம மெயினான மேட்டரான இந்த மேஜிக் ஸ்டோர் அப்டேட்டுக்கு வந்து போயிடலாம். கியூப் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு லெஜெண்டரி பண்டல்லாம் வருமா ப்ரோ? இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டெல்லாம் ரொம்ப நாளாக வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரிட்டன் ஆகுமா? அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் பண்டிலு இதெல்லாமே நம்ம கேமுக்குள்ளே வந்து ரிட்டன் வருமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன்னா இதெல்லாம் அவன் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு லெஜெண்டரி இதெல்லாம் ஆல்ரெடி. ஏன்னா நமக்கு ஃப்ரீயாகவே ஓசிலேயே மேஜிக் க்யூப் கொடுத்து அவன் வந்து இந்த மேஜிக் க்யூபுக்கான மரியாதையை கெடுத்துட்டான். இப்போ வந்து நமக்கு இதில் வந்து எல்லாமே ஓசி ஸ்கில்ஸு, இந்த வெப்பன் ராயில் வந்தது, டைமண்ட் ராயில் வந்த பண்டில்ஸ் மட்டும்தான் இதில் விடுவான். ஆனால் இந்த வாட்டி நமக்கு வந்து என்னென்னா இந்த கன் ஸ்கின்னுங்க வந்து நமக்கு வந்து இந்த மேஜிக் க்யூப் ஸ்டோரில் வந்து ஆட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யூடியூபர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நானும் அதை பார்த்தேன். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான்.
அந்த இன்னும் இந்த மாதிரி டைனோ பண்டிலு, இந்த சுறா பண்டிலு, இந்த மாதிரி பண்டில் தான் வந்து ஆட் பண்ணுவான். வேணுமுன்னா இந்த பேராஃபுல் ஸ்கின்னுன்னு இந்த வெப்பன் ராயில் கொஞ்சம் ஸ்கின்னெல்லாம் வந்திருக்குமில்ல, இந்த மாதிரி ஸ்கின்னுங்க வேணால் அவன் வந்து ஆட் பண்ணி கொடுப்பான் நமக்கு. மற்றபடி ஒரு லெஜெண்ட்ரி நம்மளுக்கு டபுள் பேரல் ஸ்கின்னு, இந்த பன்னி MP40 எல்லாம் சில அவள் யூடியூபர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் வராது. பன்னி MP40 அதே மாதிரி இந்த பேரட்டு M1887 இதெல்லாம் அவன் தர அளவுக்கு அதெல்லாம் முட்டாள் இல்லை. அவன்லாம் அதெல்லாம் ரிட்டன் விட்டானா அதிலே மினிமம் 2000 டைமண்ட் அவன் எடுப்பான். அந்த மாதிரி ஆள் அவனுக்கு மேஜிக் க்யூபும் ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கன்னையும் ஃப்ரீயாக எடுத்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு அவன் நல்லாவே இல்லை. அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க. மேபி இந்த ஜீப்புக்கான ஸ்கின்னு வேணால் இதெல்லாம் அப்டேட் ஆகலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த லெஜெண்ட்ரி பண்டிலெல்லாம் வரவே வராது. இது வந்து யார் சொன்னாலும் இதை நம்பாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் வரணும்னா நம்ம சிங்கப்பூர்காரர் இருக்கான்ல, அதாங்க இந்த கரனை கண்டுபிடிச்ச ஆள். அவனை வந்து அவங்க ஊர் சாமி வந்து கன்னத்துலேயே ஜப்பு ஜப்புன்னு வச்சு, டேய் நீ பண்ணுறதெல்லாம் தப்புடா, உன்னை நம்பி இத்தனை பேர் கேம் ஆடுறாங்க, அவங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணுடா, காசுன்றலாம் அலையாதரா அப்படின்னு ஏதோ சொல்லி இது பண்ணாங்கன்னா அப்போ வேணால் இந்த மாதிரி பண்டல்லாம் ரிட்டன் வரும். மற்றபடி ரிட்டன் வரக்கு துளி கூட சான்ஸ் இல்லை. யார் சொன்னாலும் அதெல்லாம் நம்பிடாதீங்க. சரி, இதோட நம்ம வீடியோவையும் முடிச்சுக்கலாம். மறக்காமல் இவ்வளோ உண்மையை பேசியிருக்கேன். இதுக்காகவே நமக்கு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா.